அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டெர்லைட் ஆலை சம்மந்தமாக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து மெயின்ஸ் ஓரியன்டாக இது வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ மெயின்ஸ் படிக்கிறவங்க மட்டும்தான் இதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ப்ரிலிமினரி படிக்கிறவங்களும் இதை வந்து பார்க்கலாம். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு அடுத்து வரப்போகிற உங்களுக்கு எக்ஸாம்ஸுக்கு உங்களுக்கு வந்து உதவும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெர்லைட் அப்படிங்கிறது வேதாந்தா குழுமத்தோட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டெர்லைட் அப்படிங்கிறது வேதாந்தா அப்படிங்கிற ஒரு குழுமத்தோட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த வேதாந்தா நிறுவனத்தோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனில் அகர்வால் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? இந்த வேதாந்தா நிறுவனத்தோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனில் அகர்வால் அப்படிங்கிறவங்க. இந்த ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து இருக்குது. ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் மீளவிட்டான் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலை வந்து இருக்குது. ஸோ இது வந்து இப்போ சமீப காலமாக வந்து பெரிய இஷ்யூவாகவே போணுச்சு. ஏன் அப்படின்னா அந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் இதெல்லாம் இந்த ஸ்டெர்லைட் ஆலையின் காரணமாக தான் நடந்துச்சு. ஸோ இந்த ஸ்டெர்லைட் ஆலை வந்து முதல்ல என்ன உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஸ்டெர்லைட் ஆலை வந்து முதல்ல என்ன உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர், அதாவது செம்பு தாமிரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? காப்பர் தான் இங்கே வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ காப்பர் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புக் எடுத்து நீங்கள் வந்து பாருங்கள். காப்பர் சம்மந்தமாக எந்த அறிவியல் புத்தகத்தில் ஒரு இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து பாருங்கள் காப்பர் சம்மந்தமாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை படிச்சிங்க அப்படின்னா இந்த நிறுவனத்தில் இந்த வேலை தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் காப்பரை பற்றி சொல்கிறேன். காப்பரை பொறுத்த வரைக்கும் காப்பரோட அணு நிறை, ஸோ காப்பரோட அணு நிறை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63.55. ஓகேங்களா? 63.55. அடுத்து அணு எண், காப்பரோட அணு எண் எவ்வளவு அப்படின்னா 29. ஓகே. இந்த காப்பரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டெர்லைட் ஆலையில் வந்து தயாரிப்பாங்க. ஸோ எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து டைரெக்டாக வந்து தயாரிக்க முடியாது. காப்பரோட தாதுலேருந்து தான் தயாரிப்பாங்க. ஸோ காப்பரோட தாதுக்கள் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் புக்கில் தான் இருக்குது, சயின்ஸ் புக்கில் இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ காப்பரோட தாதுக்கள் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. என்னென்ன அப்படின்னா காப்பர் பைரைட், குப்ரைட், காப்பர் கிளான்ஸ். ஸோ காப்பர் பைரைட், குப்ரைட், காப்பர் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காப்பர் பைரைட் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பாடு என்ன அப்படின்னா CuFeS2 அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து குப்ரைட்டுக்கு வந்து என்ன வாய்ப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cu2O. ஓகேங்களா? அடுத்து காப்பர் கிளான்ஸ்க்கு வந்து என்ன வாய்ப்பாடு அப்படின்னா Cu2S அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? இந்த 3 தாதுக்கள் இருந்தால் அந்த காப்பரை வந்து பிரித்தெடுப்பாங்க. எத்தனை முறையில் பிரித்தெடுப்பாங்க அப்படின்னா அதுவும் ஒரு 3 முறையில் வந்து பிரித்தெடுப்பாங்க. இதுவும் புத்தகத்தில் இருக்குது. நுரை மிதப்பு முறை, வறுத்தெடுத்தல், உருக்கி பிரித்தல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெத்தடில் தான் அந்த ஸ்டெர்லைட் ஆலையில் வந்து காப்பரை பிரித்தெடுப்பாங்க. நுரை மிதப்பு முறை அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ ஃபோர்ஸ், அதாவது அதிக அளவு தண்ணீரை வந்து அந்த காப்பர் பைரைட் அந்த தாது இருக்கு இல்லையா, காப்பர் தாது, ஸோ அதில் செலுத்தி காப்பரை வந்து பிரித்தெடுக்கிறது தான் இந்த நுரை மிதப்பு முறை அப்படின்னா. அடுத்து வறுத்தெடுத்தல், அடுத்து உருக்கி பிரித்தல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட் வந்து இருக்குது காப்பரை வந்து பிரித்தெடுக்கிற மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் தான் இந்த ஸ்டெர்லைட் ஆலையில் வந்து காப்பரை வந்து பிரித்தெடுப்பாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபஸ்ட்டு எப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து அடிக்கல் நாட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993 தான் அடிக்கல் நாட்டினாங்க. யாரோட ஆட்சி காலம் அப்படின்னா நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் தான் இந்த அடிக்கல் நாட்டப்பட்டது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஃபஸ்ட்டு மகாராஷ்டிராவில் ரத்னகிரி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டில் 1994 வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. 1995 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கட்டுமான பணிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1996 வந்து தொடங்கியிருக்கிறாங்க இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இங்கே வந்து காப்பர் தான் அதிகமாக வந்து தயாரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த ஸ்டெர்லைட் தாமிர உருக்கு ஆலை இருக்கு இல்லையா, இந்த உருக்கு ஆலையில் வந்து விஷவாயு, அதாவது விஷவாயுன்னு சொல்கிறவங்கள கந்தக டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு வாயு, கந்தக டை ஆக்சைடு இதுதான் முக்கியம். ஸோ கந்தக டை ஆக்சைடு வந்து நிறைய வந்து வெளியேறுது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லாம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா வரும், நிறைய வந்து பாதிப்புகள் வந்து மனிதர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு போராட ஆரம்பித்தாங்க. ஸோ அதை காரணம் காட்டி எப்போ லாஸ்ட்டாக வந்து மார்ச் 20, 2013 வந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் வந்து சீல் வச்சாங்க. மார்ச் 20, 2013. அது எப்போ அப்படின்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில். ஸோ அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சி காலத்தில் ஸ்டெர்லைட் நிறுவனம் வந்து மீண்டும் இயங்க உச்சநீதிமன்றம் வந்து அனுமதி அளிச்சிருக்குது. ஸோ அதுக்கப்புறம்
மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சி காலத்தில் ஸ்டெர்லைட் நிறுவனம் வந்து மீண்டும் இயங்குறதுக்காக உச்சநீதிமன்றம் அனுமதி அளிச்சிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து 3 ஸ்டார் ரேட்டிங்கும் வாங்கியிருக்கிறாங்க. ஸ்டெர்லைட் நிறுவனம் வந்து 3 ஸ்டார் ரேட்டிங்கும் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்சாலையை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 5, 2018 ஸோ பிப்ரவரி 5, 2018 இப்போ தான் போராட்டமே ஆரம்பிக்குது. மிகப்பெரிய போராட்டமே ஆரம்பிக்குது. பிப்ரவரி 5, 2018 மாவட்ட ஆட்சியர், அதாவது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு கோரிக்கை மணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 40 நாட்களுக்கு குமார ரெட்டியாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்து மக்கள் வந்து மரத்தடியில் அமர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க. ஸோ குமார ரெட்டியார்புரம் அப்படிங்கிற ஒரு கிராம மக்கள் வந்து 40 நாட்களுக்கு வந்து மரத்தடியில் அமர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் மார்ச் 25, 2018 20,000க்கும் மேற்பட்டவங்க வந்து போராட்டம் நடத்துனாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மே 22, 2018 இதுதான் முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த போராட்டத்தோட 100வது நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த போராட்டத்தில் வந்து நிறையவே வந்து கலவரம் ஏற்பட்டுச்சு. அவங்க வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வந்து முற்றுகையிட்டாங்க. ஸோ அப்போ ஏற்பட்ட கலவரத்தினால துப்பாக்கிச்சூடு நடத்துனாங்க. ஸோ துப்பாக்கிச்சூடு நடத்துகிறப்ப மே 22, 2018 11 பேர் வந்து உயிரிழந்தாங்க. ஸோ துப்பாக்கிச்சூட்டின் காரணமாக 11 பேர் வந்து உயிரிழந்தாங்க. அதுக்கப்புறம் மே 23 மறுநாளே வந்து மேலும் ஒருவர் வந்து இறந்தாங்க. மேலும் ஒருவரில் 2 பேர் வந்து இறந்தாங்க. 1+1 2 பேர் வந்து இருந்தாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 13 பேர் வந்து உயிரிழந்தாங்க. ஸோ கரெக்டாக வந்து இந்த உயிரிழந்தவங்களோட இதை வந்து கரெக்டாக சொல்லலை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மே 28, 2018 ஸோ மே 28, 2018 ஸ்டெர்லைட் ஆலை வந்து நிரந்தரமாக மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து ஒரு அரசாணை வந்து வெளியிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அதிகாரிகள் வந்து இந்த ஆலைக்கு வந்து சீல் வச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ யாரோட தலைமையில் அப்படின்னா சந்தீப் தந்தூரி, அதாவது தூத்துக்குடி ஆட்சியர் சந்தீப் தந்தூரி தலைமையில் சீல் வச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து இந்த ஆலை வந்து இயங்கக்கூடாது அப்படிங்கிற மெத்தடில் வந்து சீல் வச்சிட்டாங்க. மே 28, 2018 ஸோ இந்த டேட்லாம் முக்கியமான ஒரு டேட். நான் இந்த கட்டம் போட்டுக்கல, இந்த 2 டேட்டும் முக்கியமான ஒரு டேட். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க, அதாவது இந்த வேதாந்தா குழுமம் இருக்குல்ல, இவங்க வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம், ஸோ தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை வந்து ஒரு வழக்கு தொடர்றாங்க. அதாவது மேல்முறையீடு பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா எங்களோட நிறுவனம் வந்து இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம் தொடர்பாக ஒரு குழு அமைக்கிறாங்க. ஸோ இதை வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு குழு அமைக்கிறாங்க. அதில் வந்து யார் தலைமையில் அமைக்கிறாங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற நீதிபதி தருண் அகர்வால் தலைமையில், ஸோ ஓய்வு பெற்ற நீதிபதி தருண் அகர்வால் தலைமையில் ஒரு குழு ஒன்று வந்து அமைக்கிறாங்க. ஸோ அந்த குழுவில் வந்து இன்னும் 2 பேர் வந்து இடம்பெறாங்க. யார் அப்படின்னா சதீஷ் டி கார்ஹோட்டி அப்படிங்கிறவங்களும் வரலட்சுமி அப்படிங்கிறவங்களும் இடம்பெறாங்க. சதீஷ் டி கார்ஹோட்டி அப்படிங்கிறவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் துறை விஞ்ஞானியாக இருக்கிறாங்க. அடுத்து வரலட்சுமி மத்திய மாசு கட்டுப்பாடு வாரிய தென்மண்டல விஞ்ஞானியாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த குழு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டெர்லைட் ஆலை சம்மந்தமாக இவங்க வந்து விசாரணை தொடங்குறாங்க. எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா செப்டம்பர் 22 வந்து ஆய்வு வந்து தொடங்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பசுமை தீர்ப்பாயம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 6 வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க, உத்தரவிட்டாங்க. ஸோ அவங்களும் ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணிட்டு என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தருண் அகர்வால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டெர்லைட் நிறுவனத்தின் கருத்தை கேட்காமல் நிலத்தடி நீர் மாசுபாடு காரணத்தை காட்டி ஆலையை மூடுவதற்கு உத்தரவிட்டதில் எவ்வித அடிப்படையும் இல்லை அப்படின்னு சொல்லியும், அடுத்து தாமிர கழிவுகளை பொறுத்தவரை அபாயமானது இல்லை என்றும் தருண் அகர்வால் குழு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ தருண் அகர்வால் குழு தான் ஒரு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா தாமிர கழிவுகள் வந்து அவ்வளோ அபாயகரமானது இல்லை அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குடிநீர். ஸோ குடிநீரில் கரைந்துள்ள திடப்பொருளின் அளவு வந்து 4000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தருண் அகர்வால் குழு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் பெருசாக உடல்நலத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிலத்தில் 3.5 லட்சம் மெட்ரிக் டன் வந்து தாமிர கழிவுகளை வந்து சரிவர இந்த வேதாந்தா நிறுவனம் வந்து கையாளலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு வந்து ஒரு 2.5 கோடியை வந்து மாநில சட்ட சேவைகள் அதிகார சபையிடம் வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து உத்தரவிட்டுருக்காங்க. ஆனால் நிரந்தரமாக மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக உத்தரவை வந்து இவங்க வந்து நிராகரிச்சிட்டாங்க. அதாவது திறந்துக்கலாம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதாவது கூடி சீக்கிரத்தில் வந்து திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15. ஸோ இந்த டேட் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணலை. டிசம்பர் 15 வந்து இந்த உத்தரவு வந்து வெளியிட்டாங்க. டிசம்பர் 15, 2018 வந்து உத்தரவை வெளியிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டெர்லைட் ஆலையை வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து உத்தரவு இட்டாங்க. ஸோ இவ்வளவு தான் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை பற்றி சொல்கிறதுக்கு இவ்வளோ தான். அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ கொடுத்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணுங்கள், நிறைய வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.